ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா, ஹிந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்துல ஹிந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? ஹிந்துத்துவானா ஒரு மதமா? ஹிந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறாங்க 1995. அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், தன்னுடைய அரசியல் குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91-96 ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006 ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2016-2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்ல, அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்ல, குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்துலதான் நீங்க அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல, இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது அதிமுக தலைவர்களே பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியல் இருந்து நான் விலகிறேன். நான் கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு ராமர் மசூதியை இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி இதுவும் ராமர் கோயில கட்டணும். இதுதான் அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்ப கர சேவைக்கு ஆள் அனுப்பிச்சு அதை அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91-96 அன்னைக்கு அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு இன்னைக்கு.